காளியம்மன் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாம்பட்டி காட்டுவட்டம் கலைவாணி கலைமன்றத்தார் வழங்கும் நீங்க சொன்னா சரி என்னும் சமூக நாடகத்தினை தலைமை ஏற்று நடத்தி கொடுக்குமாறு நம்மெல்லாம் நமது உயிரின் மேலான வெள்ளாளபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணவேணி கணேசன் அன்னார் அவர்களை தலைமை ஏற்று இந்த நாடகத்தினை துவக்கி வைக்குமாறு கன்னியாம்பட்டி காட்டுவட்டம் கலைமன்றத்தாரின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்னார் அவர்களுக்கு நாடகமன்ற தலைவர் நல்லா கவுண்டர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மோகன்ராஜ் அன்னார் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அன்னார் தலைவர் அவர்களுக்கு இந்த நாடகத்தை சீரோடு சிறப்போடு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கோம் தங்கராஜ் அவர்களுடைய அன்பு தம்பி மோகன்ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார். வெள்ளாளபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணவேணி கணேசன் அன்னார் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கன்னியாம்பட்டி காட்டுவட்டம் கலைவாணி கலைமன்றத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு காளியம்மன் பண்டிகை முன்னிட்டு கன்னியாம்பட்டி காட்டுவட்டம் கலைவாணி கலைமன்றம் வழங்கும் நீங்கள் சொன்னால் சரிதான் என்ற நாடகம் சமூக நாடகம் நல்ல சிறப்பாக இருக்கின்றது. பெரியோர்களும் சிறியோர்களும் மெம்பர் வார்டுகள் உறுப்பினர்களும் மற்றும் பெரியோர்கள் வருகை தந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் சூலியே மஞ்ச நீர் செடிக்குதம்மா பூசணங்க கூடியே மங்களம் கொடுப்பவளே குங்கும சிங்காரியே தொட்டியம் சாடி என்று துலங்கிடும் தாயே சூலக்கல் மாறி என்று புகழ் படைத்தாயே அடிச்சு குடிச்சு கிடந்த ஊருக்குள்ளே நல்ல அறிவை கொடுத்து இணைச்ச உமையவளே மனுஷன் நினைச்சு எதுதான் நடக்குமடி உந்தன் நிரப்பு எதுவோ அதுதான் நிகழுமடி நல்லோர்க்கு தீங்கிழச்சா காப்பவள் நீயே பொல்லாத கோபம் கொண்டு பொங்கிடும் தாயே கோடானு கோடியிலே நானும் உன் சேயே கைப்பிள்ளை கை வணங்கும் சக்தியே மாயே
அம்பிகையே முக்கோணத்தில் உட்கார்ந்திடும் மகமாயி. நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே, நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கண் சூலியே, மஞ்ச நீர் தெளிக்குதம்மா ஊசனங்க கூடியே, மங்களம் கொடுப்பவளே குங்கும சிங்காரியே. படத்தை விரித்து பாம்பும் குடை பிடிக்கும், கிளை படந்து அடர்ந்த வேம்பும் நிழல் கொடுக்கும், அடடா அழகின் அழகாய் கொலுவிருக்கும், உந்தன் அடியை பணிந்தே வணங்கி உலகிருக்கும். பன்னீரு சந்தனத்தில் தீர்த்தமும் ஆடி, அந்நாடம் எலுமிச்சையில் மாலையும் சூடி, கற்பூர ஜோதியைத்தான் ஏற்றிடும் தேவி, கண் வேண்டும் காண்பதற்கு 1000 கோடி. காலம் வந்தால் கண் திறப்பாய், தீயவரே நீ எரிப்பாய், ஆங்காரியே ஓங்காரியே மாங்காரி. நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே, நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் 1000 கண் சூலியே, மஞ்ச நீர் தெளிக்குதம்மா ஊசனங்க கூடியே, மங்களம் கொடுப்பவளே குங்கும சிங்காரியே, தொட்டியம் காளி என்று சூலங்கிடும் தாயே, சூலக்கல் மாறி என்று புகழ் படைத்தாயே. ஆருயிர் அண்ணன் ஆர் தங்கராஜ் இந்த நாடகத்தை முன்னின்று நடத்தி கொடுத்து கொண்டிருந்தோம். தங்கராஜ் அண்ணார் அவர்களின் நினைவஞ்சலியை செலுத்துகின்றோம். ஆலால உஞ்சிருப்பு கொத்துதையா, அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா, கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு, அத்தனையும் அம்மாகத்த சொல்லுதையா, ஆடும் மாடும் வெறும் வாய மெல்லுதையா, காத்தோட வாசம் காடெல்லாம் பாசம், ஊத்தாட்டம் உதரப்பு உருதையா, சால் சாப்பு வேணா வந்து நில்லையா, சாவையோ குரு போட்டு கொல்லையா. சூப்பர். கட்டின வேட்டியும் போட்ட சட்டையும் களையாம திரியிற ஆம்பளைக்கு மத்தியில இப்படி காலையிலேருந்து இப்படி கஷ்டப்படுறீங்கய்யா. ஏப்புல ராணி, எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டியா? இப்படி மூக்கணங்காயிறு இல்லாத மாடு மாதிரி லோலோன்னு அலையிறிய, கொஞ்சமாவது கட்டுப்பாடோட இருப்புல. நான் கட்டுப்பாடோட இருக்கணும்னா என்ன கட்டிக்கன்னு சொல்றேன், ஆனா நீ தான் கேட்கவே மாட்டேங்கிறியே.
ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். யோ, எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். உனக்கு ரெக்க மட்டும்தான் இல்லை, ரெக்க மட்டும் இருந்தா 1 மணி நேரத்துல இருந்து ஒரே சுற்றி வந்திருப்ப. ராணி, நானே படிக்காதவன், நீ படிச்சவ. உனக்கு உனக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிடிச்ச பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் படிப்பு பணம் அது இதுன்னு பெருசா பேசிட்டே இருக்க. இங்க பாரு, எனக்கு இந்த படிப்பு பணம் இதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது. உன்ன மாதிரி ஒழுக்கமா உழைக்கிற ஒரு நல்ல ஆளை தான் நான் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அத்தப்பா, ஏன் நீ என்ன இந்த மாதிரி காட்டு வேலையெல்லாம் செஞ்சு விவசாயம் பார்த்து என்னை நல்லபடியா சந்தோஷமா வாழ வைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராணி, உன் பேருக்கு ஏற்ற மாதிரி ராணி போல வாழ வேண்டியவ. அதுவும் என்ன கட்டிக்கிட்டா ஒரு வேலைக்காரி கிடைக்கிற சுகம் கூட கிடைக்காது. உங்க பாரு, உனக்கு வேணா அப்படி இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்ன மகாராணி மாதிரி வச்சு காப்பாற்ற வேண்டிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராணி, வயல்ல வேலை செய்யறனா 4 காசு பணத்தோட வாழ ஆசைப்படலாம். ஆனா உன்னை கட்டிக்க இங்க பாரு, சும்மா தேவையில்லாம உன்னை நீ குறை சொல்லிட்டு என்னை வேண்டான்னு சொல்ல வேண்டாம். என்னை பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிடு, நான் படுக்க போயிடுறேன். ராணி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். இப்போ எனக்கு முடிவே தெரிஞ்சாகணும். ஏயா, ஒரு பொண்ணு பின்னாடியே லோலோலோன்னு அலைஞ்சு உன்னை காதலிக்கிறேன். ஒரு பொண்ணு நம்மளை திரும்பி கூட பார்க்காதானே எத்தனை ஆம்பளைங்க ஏங்கி போய் கிடக்குறாங்க தெரியுமா? அப்படி இருந்தோம் உன் பின்னாடி நான் சுத்துறேன் இல்லை, அதை கூட பொருட்படுத்திக்காம கண்டுக்க மாட்டேங்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல போறியா இல்லையா? செத்தாலும் சொல்ல மாட்டேன். செத்தா கூட சொல்ல மாட்டியா? ஓஹோ, நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா? சரியா, நீ சொல்ல வேண்டாம், போறேன். போய்தோ அங்க கிணறு இருக்கு, எதுலையாவது உளுந்து சாவுறேன். அப்ப சாவல தூக்க மாட்டி செத்து போயிறேன். நிம்மதியா என்ன வரேன். அட லூசு, நீ எதை விளையாட்டுக்காரத்தனமாக தான் இருப்பியான்னு நினச்சா, ஆனால் என் மேலே இவ்வளோ பைத்தியமாக இருப்புன்னு நினச்சி கூட பார்க்கல. சரி, எது எப்படி ஆனாலும் நான் உன்னையே கட்டிக்கிறேன். மாமா, மாமா, மாமா வாங்க மாமா, என்ன விஷயம்? வரராணி, நான் ஒரு நல்ல விஷயமா பேசலான்னு தான் வந்தேன். என்ன? அதை உங்ககிட்டயே சொல்லிடுறேனே. சொல்லுங்க. என்ன? ராணி, உன்னை சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய மாமா பொண்ணு. நான் உன் மேலே உசிரியாக வச்சுருக்கேன். அதனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன் ராணி. இங்க பாரு மாமா, நீ நானும் சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாண்டுருக்கலாம், அது நான் தப்புன்னு சொல்லலை. அதுக்காக இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பிறகு அதுதான் தப்பு. ராணி, நான் நம்ம கல்யாண விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன, நான் காமெடி பண்ணுற மாதிரி தெரியுதா? எனக்கு என்ன குறை? உங்களுக்கு குறைன்னு நான் ஒன்றும் சொல்லலை. அப்படியே ஒரு வேளை குறையா இருக்கிறவனா இருந்தாலும் தான் மனசுக்கு பிடிக்கணும். அப்படி தான் மனசுக்கு பிடிச்சா குறை இருந்தாலும் அதை கண்டுக்காம அவன் கூட காலம் முழுசுக்கு வாழலாம். ஆனா நீ இப்படி வந்து கேட்குறியே, இதுதான் எனக்கு பெரிய காமெடியா இருக்கு. யோ மாமா, வாயா வெளிய. யோ வேலாச்சலம், இப்போ எதுக்கு இப்படி பிரச்சனை பண்றீங்க? நிறுத்த. யோ அண்ணாமலா, வாயா 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 வாயா. யோ நான் வரதே இருக்கட்டியா? என்ன என்ன பேச்சு ஒரு மாறிக்குது? என்ன மாப்பிள? ஏதோ எங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணுங்கிற முறையில நான் பொண்ணு கேட்டு வந்தேன். என்னமே உன் பொண்ணு ரதி மாதிரி ஆட்டுறா. ஏய், என்னது பொண்ணு கேட்டு வந்தியா? யோ மாமா, உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்க முடியுமா முடியாதா? இல்ல நான் தூக்கிட்டு போய் தாலி கட்டிட்டுமா? ஏய் நிறுத்து. என்னமோ என் தங்கச்சி மாவன் வீட்டுக்கு வந்திருக்கிறான வாயா மாப்பிள்ளனா பொண்ணை கேட்க வந்திருக்கிறியா? என்னடே
ஏண்டா நீ கேட்டோன்னு தரத்துக்கு என் பொண்ணு என்ன சந்தையில் வைக்கிற பொருள் நினைச்சுக்கிட்டியா? ஏன்னாடே என் பொண்ணு எப்படியாப்பட்ட பொண்ணு, நீ வந்து பொண்ணு கேட்க வந்திருக்கிறன்னு வேற பேசுற. ஏண்டா உன்னை மாரி குடிச்சு விட்டு நாதரே திரியறோம் ஊருக்குள்ள திரியறனுக்கு வந்து பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் இழிச்ச வேணா? ஏண்டா உனக்கு என் பொண்ணு கேக்குதா? எதை என் தங்கச்சி மவங்கிறதுனால இந்த இடத்துல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கிற நீ மனசுல? சும்மா நிறுத்தியா? எவையா அந்த ஊர்குலத்துல குடிக்கல கூத்திய வைக்கல. வெளியில போற பாரியா வெள்ளையும் சொல்லியுமா தெரியவானுங்க. அவனுங்க தான் 1008 அயோக்கியத்தனம் பண்ணுவானுங்க. என்னமா பெருசா பேசுற? ஏய் இங்க பாரு, இவ்வளவு நேரம் நான் மரியாதை இந்த இடத்துல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறதே பெருசு. மரியாதையை விட்டு விட்டு வெளியே போய் போ. மா நீ உள்ள போலாம். ஏய் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போடா வெளியே. அடியே ராணி வேலாச்சலம், என்னையா மச புடிச்ச நாய்ங்கிற? நாய்க்கு மச புடிச்சா என்ன பண்ணுங்கிறத நான் காட்டுறேன். ஏச்சு புட்ட வல்லவரே, ஏனையா உங்களுக்கு இந்த பொண்ணு தோது இல்ல. அட யாம்புள்ள இல்லாத குறும்பெல்லாம் பேசுற, சொன்ன கேடு புள்ள. ஏறு புடிச்சவரே, ஏச்சு புட்ட வல்லவரே, ஏனையா உங்களுக்கு இந்த பொண்ணு தோது இல்ல. வேகாத வெயிலில வெட்டு களைச்சவன வேணுன்னு செத்து போற உங்களுக்கும் ஆசை இல்ல. ஏறு புடிச்சவரே, ஏச்சு புட்ட வல்லவரே, ஏனையா உங்களுக்கு இந்த பொண்ணு தோது இல்ல. சுட்டி பொண்ணு வெள்ளிக்கண்ணு பட்டுச்சேலை வாங்கி வந்து கட்டினான் கங்குளிர தொட்டு தொட்டு பார்க்க போறேன். சுட்டி பொண்ணு வெள்ளிக்கண்ணு பட்டுச்சேலை வாங்கி வந்து கட்டினான் கங்குளிர தொட்டு தொட்டு பார்க்க போறேன். பேச்சுனக்கு பஞ்சமில்ல, பொய் போறத்து கொஞ்சமில்ல. எம்மாறுத மச்சானுக்கு என்ன விட்டா யாரும் இல்ல, என்ன விட்டா யாரும் இல்ல. சிங்காரம் பெத்தமவ சிங்கத்துக்கு ஏத்தமக, செல்லம்மா சொன்னா கூட கோபப்படும் செல்லம்மவ. தொட்டா சுருங்கியவ தூத்துக்குடி முத்துநக, என்னம்மா செல்ல வெள்ளி மேலதான் கோவம் என்ன. ஏறு புடிச்சவரே, ஏச்சு புட்ட வல்லவரே, ஏனையா உங்களுக்கு இந்த பொண்ணு தோது இல்ல. ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கியான வக்கு இல்ல, வாய் விட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கியான வக்கு இல்ல, வாய் விட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. வெக்கம் மட்டும் பொம்பளக்கி, அது எதுக்கு ஆம்பளக்கி?
பாருடி ஓடம்ப தங்கத்துல பூட்ட போறேன், தங்கத்துல பூட்ட போறேன். ஏறு பிடிச்சவரே ஏற்றுப்பட்ட வல்லவரே ஏனையா உங்களுக்கு இந்த பொண்ணு போது இல்ல. சிங்காரம் பெத்தமவ சுங்கத்துக்கு எத்தமக, செல்லம்மா சொன்னா கூட கோவப்படும் செல்லமாவ. ஏறு பிடிச்சவரே ஏற்றுப்பட்ட வல்லவரே ஏனையா உங்களுக்கு இந்த பொண்ணு போது இல்ல. ஏங்க உங்களை எங்கெல்லாம் தேடுது? நீங்க இங்க இருக்கீங்க. ஏராணி எதுக்கு என்ன தேடுறா? எதுக்கு தேடுனா, எங்க வீட்டுல எங்க மாமா வந்து கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா என்னதான் பண்ணுவேன்னு ஒத்த கால நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, வீட்டுல எங்க அப்பா கிட்ட சண்டை போடுறாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ராணி நீ எதுவும் கவலைப்படாதா. இன்னைக்கே எங்கள் அம்மாட்ட சொல்லி உங்க அம்மா கிட்ட சொல்லி. கேண்ட ரவி, எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, இந்த பொண்ணுகிட்ட என்ன தனியா பேசிட்டு இருக்க? உன்னதாண்டா கேக்குறேன். அம்மா அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. இது வரைக்கும் உங்கள் வார்த்தை மாரி நான் எதையும் செஞ்சதில்லை. ஆனால் இந்த பொண்ணோட சூழ்நிலை என்னை மாற்றிருச்சு. இந்த பொண்ணையே கல்யாணம் கட்டிக்கன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அம்மா உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன். ஆமா, ஏமா உங்க அப்பா யாரு? ஏன் அப்பா? ஐயோ போச்சுங்க அப்பா. எதுக்கு ஒண்ணுது? ராணி இங்க என்னமா பண்ற? வந்துப்பா ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அம்மா என்ன வேதாசலம், என்னை யாருன்னு தெரியல? தெரியாம என்னம்மா, இந்த ஜென்மத்தில் நான் பண்ண பாவத்துக்கு உங்கள் மூஞ்சிலேயே முழிக்கூடான்னு இருந்தேன். ஆனால் அது இருக்கட்ட விடு. இது யார், உன் பொண்ணா? ஆமாம்மா, இது என் பொண்ணு தான். அது வந்து உன் பொண்ணும் என் பையனை. என்னம்மா அது என்னம்மா என்ன என்ன சொல்லுங்க, என்ன பண்ணா? உன் பொண்ணு என் பையனை கட்டிக்கணும்னு. என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா? அவசரப்படாத. எதுக்கு இப்படி அவசரப்படுற? இத பார், அவசரப்பட்டு அவளை அடிக்கிறதுனால மட்டும் என்ன ஆயிடப்போகுது? நீயும் உன் பொண்டாட்டியும் எனக்கு எவ்வளோ கெடுதல் செஞ்சுருக்கீங்க. அது எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் நினச்சி நான் வேதனைப்பட்டிருக்கேன். அந்த வேதனைக்கெல்லாம் பரிகாரமாக அந்த ஆண்டவனா இவங்களை ரெண்டு பேத்தையும் ஒன்று சேர்த்து பரிகாரம் தேடிக்கணும்னு சொல்கிறாரு. நீ என்ன சொல்கிற? இதில் நான் சொல்கிறதுக்கு என்னம்மா இருக்குது? ஏதோ நாங்கள் செஞ்ச தப்புக்கு இது ஒரு பிராயசத்தமாக இருந்தாலும் இருக்கட்டும். அம்மா ராணி, வேதாசலம், என்னதான் உன் பொண்ணையும் பையனையும் பிரித்து வச்சாலும் அவங்க பேச தான் செய்வாங்க. அதுக்காக நாம் இப்படியே விட்டுறக்கூடாது. நல்ல நாளாக பார்த்து இவங்களை ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணிடுறது தான் நல்லது. சரிங்கம்மா, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமும் நான் என்ன மறுத்து பேச போகிறேன்? உங்களுக்கு இருக்கிற மரியாதை நான் எந்த அளவுக்கு உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும். உங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை நான் எனக்காவது மறுத்து பேசியிருக்கிறேன்னா சந்தோஷமான விஷயம்தான். சரி வாங்க, வீட்டுக்கு போய் எது வந்தாலும் பேசிக்கலாம். இல்லை வேதாசலம், ஃபஸ்ட்டு உன் பொண்ணை கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு போ. நாங்கள் முறையோடு வந்து பொண்ணு கேட்குறோம், புரியுதா? சரி சரி, வந்துட்டீங்க, வாங்க நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாம். இல்லைங்கம்மா, நான் இந்த வழியே ஒரு வேலையை போயிட்டு இருந்தேன். அதனால என்ன, பரவாயில்ல வாங்க. இல்லை பரவாயில்லாம், இது ஒரு நல்ல காரியம். ஒரு 4 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து நானே உங்கள் வீட்டுக்கு மரியாதையே வந்து நானே பேசுகிறேன். சரிங்களா? நல்லதுங்க, வரட்டுங்களா? சரி வாங்க.
என்ன தலைவா 2 3 நாள் ஒரே டென்ஷனாவே இருக்கிறா? எந்த பிரச்சனை ஏன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன். டேய், இது வரைக்கும் இந்த பாண்டியனோட பேரை கட்டா சூரியன் கூட சற்று ஒதுங்கி தான முளைக்கணும். அப்படிப்பட்ட என்ன ஒரு பொட்டத்தை கேவலப்படுத்திட்டடா. என்ன தலைவா குழப்புற? எதனால கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல. டேய், இது வரைக்கும் இந்த பாண்டியோட வாழ்க்கையில தோல்வியே கிடையாதுடா. அப்படிப்பட்ட நான் அந்த பொண்ணு விஷயத்துல மட்டும் தோல்வி விட்டுட்டுண்டா. பாண்டி எப்படி இருக்கா? டேய், நான் இருக்கட்டும்டா. நீ எதை புதுசாக செட் பண்ணி ரூமுக்கு போட்டியானாடா? ஆளே பார்க்க முடியல. ஏடா கொஞ்ச நாளும் அது போனோமா அதே மாதிரி இருந்துடக்கூடாது. ஒரு பொம்பளை கிடைச்சா போதும் நீங்க போயிட்டே இருப்பியா? அட பாண்டி, நீ எரியிற நெருப்புல பெட்ரோல் ஊத்துற மாதிரி பேசுற. நான் எதை அடையணும்னு நினைச்சேனே அதுவே என் கை விட்டு போயிருச்சு. அதை பற்றி பேசிட்டு போலான்னு தான் உன்னை தேடி வந்தேன். அது வேற ஒன்றும் இல்லை பாண்டி, என் மாமா பொண்ணு ராணி இருக்கிறாள, அவளை பொண்ணு கேட்டு போனேன். ஆனால் அவங்க என்ன அசிங்கப்படுத்த அனுப்பிட்டாங்க பாண்டி. டே மலை, அவ ஒன்று மட்டும் அவமானப்படுத்தாள்றா. என்னை அவமானப்படுத்திட்டா. டே, என்ன அசிங்கப்படுத்திட்டாடா, அசிங்கப்படுத்திட்டா. அவ வாழ்க்கைய அணுவணுவா நம்ம அழிக்கணும். அவளை எப்படி எப்படிலாம் பார்க்கணுமா அந்த விதமா நான் பார்க்கணும்டா. பாண்டி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. டேய் மலை, டேய், அவளை கல்யாணம் கட்டிக்கலான்னு கேட்டதுக்கு என் கன்னத்துல கை வச்சிட்டால. மலை, ஒரே ஒரு காரணம், உங்க மாமன் பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை நான் விட்டு வச்சுட்டு வந்திருக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க அவங்க வெட்டி பொழுதுறப்படா. பாண்டி, நம்மளை பகைச்சுக்கிட்டா அந்த சிவனோட பார்வதியே இருந்தா கூட நம்ம சும்மா விட மாட்டோம். ஆனால் இந்த ராணிய சும்மா விடலாமா பாண்டி? என்ன பண்ண நீயே சொல்லு. டேய் ஆறா, இன்னமே உன் வேலை என்ன தெரியுமா? ராணி எங்க போறா, என்ன பண்றா, அவங்க வீட்டுல எது நடந்தாலும் அப்பப்ப எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டே இருக்கணும். ராணி வீட்டுல இலவுதுதான் இல்லையா ஒன்ன முடிச்சு விடுவேன். கரெக்டா எனக்கு தகவல் கொடுத்துருக்கணும். அவன் எங்கெங்க போறா, 24 மாதிரி என்ன நடக்குதுங்கிறது அப்பப்ப நான் தகவல் வாங்கிட்டு சொல்றேன் தலைவா. ஏய், அது மட்டும் இல்லடா, எனக்கும் தகவல் வந்து சேரணும். ஆளப்பாரு சொரக்காய்க்கு கை காலம் முளைச்ச மாதிரி வந்துட்டா. கெண்ட மீன் வாங்கலையோ, கெளுத்தி மீன் வாங்கலையோ? அண்ணா, நம்ம திருவிழா போட்டு எல்லா வேலையும் முடிச்சிருச்சு. சீக்கிரமா வந்து மீன் வாங்கிட்டு போய் ஆக்கி தின்னுங்க. வாங்கண்ணே வாங்க. கெண்ட மீன் வாங்கலையோ, கெளுத்தி மீன் வாங்கலையோ? அடே எங்க அப்பா, இந்த குவார்டருக்கு பீர் குடிச்சதுக்கு சைடிஷ் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த மீனையாவது வாங்கிட்டு போய் குழம்பு வச்சு இதையாவது சாப்பிடலாம். ஏயா கண்ணு, எங்க ஓனத்தை காட்ட? மரியாதையா பேசு, இழுத்து வச்சு நறுக்கி விடும். நறுக்கி மீனை காட்டுமா? நல்லா தெளிவா கேளு. மீனா 500 ரூபா கொண்டு வந்து பீரார எடுத்து குடிச்சுட்டேன். 500 வந்து சரி சரி, மீன் வாங்குவியா? வாங்கிக்கிறாயா?
சரி உனக்கு என்ன மீன் வேணும்? கெண்டை மீன் இருக்குது, கெளுத்தி மீன் இருக்குது. உனக்கு என்ன மீன் வேணும்? எனக்கு கொக்கு மீன்னா தான் பிடிக்கும். அதுக்கு நான் எங்க போறது? எங்கிட்ட இருக்கிறதா நான் கொடுக்க முடியும். சரி எங்க உன் கெளுத்தி மீனை காட்டு. இந்தா பார்த்தா வாங்கணும். சரியா? நான் வாங்கிக்கிறேம்மா. சரி இந்தா. என்னையா இப்படி பொசுக்குன்னு அட பாடையா, இது என்னது இவ்வளவு முள்ளாக்குது? சுத்தம் பண்ணி எத்தனை நாளுமா ஆச்சு? ஆளப்பாரு, சுத்தம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சா? நான்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா தான் சுத்தம் பண்ணுவேன். நீ பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்புட்ட. ஆடி பாவி, என்கிட்ட சொல்லிதீனா கூட மணிக்கடையில் போய் 5 பிளேடு கிளேடு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன். ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சுதா நான் அப்பவே வந்திருப்பேன்ல. யோ அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு மீன் வேணுமா வேண்டாமா? வேணும். நான் ஒண்ணு வச்சிருக்கிறேன். என்னையா வச்சிருக்க? கொஞ்சம் காட்டு, அதை இன்னும் பாப்போமே. நீ பாத்தீனா பயந்துக்குவிய? நான் பயந்துக்குவனா? அதையும் காட்டு பாப்போம். நான் பயப்படுறேனா இல்ல நீ பயந்து ஓடுறியான்னு? வா மீனை முத கொடு. என் மீன் தானே. என்னையா மீனை வாழை புடிச்சு எடுக்கிற? இது என்னது கருப்பாக்குது? யோ மீனா கருப்பா இருக்கும், நீ மட்டும் அப்படி செக்க செவையான் இருக்கிற. ஆளப்பாரு வந்துட்டா கருப்பை பத்தி பேசுறதுக்கு. வாழை பிடிக்க ஏன் எந்த நின்ற என்னையா அப்படி கொண்டு வந்திருக்கிற? என்கிட்ட விரால் ஒண்ணு வச்சிருக்கிறேன், பாக்குறியா? என்ன வச்சிருக்கிற? விரால். இப்பதான் நல்லா கொண்டு கொடுத்தான். அது என்னையா விராலு? அப்படி என்னது சங்கதி? இங்க பாரு, காட்டு பாப்போம். கன்றாவி. யோ இங்க கொடு. எங்கயா வச்சுட்டு வந்த மீனை? ஏயா இல்ல மீன் வைக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? கொண்டு போய் அதுக்குள்ள வச்சிருக்கிறா. ஏயா ஆளி எவ்வளோ திம்பாலாதையா? போதையில எங்கேயாவது உளுந்து போயிட்டா என்ன பண்றதுன்னு தான் இங்க கட்டிட்டு வந்தேன். அதையும் அத்து பிச்சு விட்ட. இல்ல மீனை கட்டிட்டு வந்தது வாஸ்துவா, இதையாவும் கட்டுவான். ஏயா முதல் நீ ஒழுக்கமா வேட்டு கிடந்த. நீ எல்லாம் மீன் வைக்க ஆளு மூஞ்சி மோர கட்டையும் பேரு. நீ கொண்டு வந்து நீயே ஆக்கி தின்னு. ஏன் திம்பா? யா என்னையா பண்ற? என்னதான் பண்ற? இந்த கெண்டையும் இந்த விராலையும் விட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கேட்கற கேள்வி நல்லா தான் இருக்கும். விட்டு பாப்போமா? நாளைக்கு நல்லா குழம்பு வச்சு கொண்டா சாப்பிட்டுட்டே சொல்றேன். அப்படிங்கிற அதெல்லாம் இருக்கட்டும், கெண்டையும் வரலாம் இருக்கட்டும். இங்க வாங்க, நானும் ரொம்ப நாளாக இந்த ஏரியா பக்கம் வியாபாரத்துக்கு வந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு உன் மேல ஒரு கண்ணு. நான் உன்னை பார்த்ததே இல்லையே. பார்த்ததே இல்லையா? இனிமேட்டு பார்க்கலாமா? சரி பாப்போம். நம்ம மட்டும் இல்ல, எல்லாரும் பார்க்க போறாங்க. சரி போமா? ஜாமக்கோழி கூவியாச்சு, ஜாமக்கோழி கூவியாச்சு, ஊரு ஜனமும் தூங்கியாச்சு. வா ஆத்து பக்கம் அடி நான் காத்திருக்கேன். புரிஞ்சுக்கங்க.
ஏறுன காள போக்கிரி ராசா நீதான் வாலாட்ட. பூத்தது ரோசா நான் தான் தாலாட்ட. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது எம்மோ எம்மோ ஜாமக்கோழி. ஜாமக்கோழி கூவியாச்சு ஊரு ஜனமும் தூங்கியாச்சு. வா ஆத்து பக்கம் அடி நான் காத்திருக்கேன். தூண்டிய நான் தான் போடுற நேரம் மீனு நழுவும் பாரு. தொரட்டிய நானும் நீட்டுற போது மாங்கா விழுந்தா கேளு. பேசுற நேரம் கூட ஆகாதே. எல்லைய தாண்டி நீயும் போகாதே. அடிக்கடி மூக்குல வேக்குது எம்மா எம்மா ஜாமக்கோழி. ஜாமக்கோழி கூவியாச்சு ஊரு ஜனமும் தூங்கியாச்சு. வா ஆத்து பக்கம் அடி நான் காத்திருக்கேன். கத்தாழ முள்ளிருக்கும் வேணாம். கொஞ்சம் பட்டாலும் புல்லரிக்கும் மாமா. அதை தாங்கிடாது என் உடம்பு. ஜாமக்கோழி ஜாமக்கோழி கூவியாச்சு ஊரு ஜனமும் தூங்கியாச்சு. நான் போகணுங்க, அதைத்தான் புரிஞ்சுக்குங்க. நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் கவிதாவை காணுமே. ஹாய் ராஜா, எப்படி இருக்கீங்க? என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லை போல. இதுக்கு மேல நான் ஏன் நிக்கணும்? நான் கிளம்புறேன். கவிதா ஒரு நிமிஷம் நில்லு. கவிதா நீ மட்டும் போகல, என் மனசு சேர்த்து தான் எடுத்துட்டு போற. ஆமா கவிதா, நான் வாழ்நாள் பூரா வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன். இல்லை மற்ற எந்த பொண்ணுலையும் கனவு கூட எடுத்து பார்க்க மாட்டேன். இது உன் மேல சத்தியம். ராஜா, உங்க ஆணித்தனமான அன்புக்கு நான் எப்பவுமே அடிமைதான். நான் வந்ததும் நீங்க பேசலையா, அதான் கஷ்டமாயிடுச்சு. இங்க பாருங்க ராஜா, ஒன்னே ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த ராஜாவோட இதய ராணியா நான் மட்டும்தான் இருக்கணும். உங்களை விட்டு நான் எப்பயுமே போக மாட்டேன். கவிதா நீ என்ன வர சொல்லிட்டு இவ்வளவு நேரம் வராம இருந்தது தான் எனக்கு கோபம். என்னங்க ஆம்பளை, நீங்க வீட்ல என்ன வேணா சொல்லிட்டு வந்துருவீங்க, நான் அப்படி வர முடியுமா? சரி கவிதா, நீ வராம இருந்த கொஞ்ச நேரமே என்னால பொறுத்துக்க முடியல. நீ மட்டும் என்னுடைய வாழ்க்கை துணிவையா வரலைன்னா நான் சாகர தவிர வேற வழியே இல்லை கவிதா. ராஜா, என்ன ராஜா இப்படிலாம் பேசுறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கும். சரி சரி, அதை விட கவிதா, நான் வந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கிறோம். என்ன ராஜா, ஏதாவது முக்கியமான விஷயமா? கவிதா, வர முகூர்த்தத்தில் அண்ணனுக்கு மேரேஜ், கண்டிப்பா நீ வரணும். கண்டிப்பா வரேன். சரி, லேட் ஆச்சு, நான் வீட்டுக்கு போறேன். ஏய் கவிதா, ஒண்ணுமே கொடுக்காம போற? என்னது கொடுக்கறதா? என்ன கொடுக்கணும்? ஏய், ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. நான் போய் நடிப்பனா? என்ன பார்த்து என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க?
ஏய் ப்ளீஸ்டா ஒண்ணே ஒண்ணுடா ப்ளீஸ் சரி சரி ஒண்ணே ஒண்ணுதான். சரிடா. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியதிந்த மெழுகுவர்த்தி அணைத்து விட யாரும் இல்லை, அணைப்பதற்கு காத்தும் இல்லை. மனமும் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாகும், உடலும் நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாதோ. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியதிந்த மெழுகுவர்த்தி எரிவதுங்கு நெருப்புமில்லே நெருப்புமில்லே, இழகினது மெழுகுமில்லே மெழுகுமில்லே. எரிவதுங்கு நெருப்புமில்லே நெருப்புமில்லே, இழகினது மெழுகுமில்லே மெழுகுமில்லே. ஒரு கணந்தான் எரிவதது தினம் தினமும் தொடர்வதது, தொடர்ந்திடத்தான் விரும்புவது விரும்பிடத்தான் தொடர்கிறது. சுடச் சுடச் சேர்ந்தாலும் பிரிந்திடத் தாங்காது, குளிர்ந்திட நேர்ந்தாலும் பிரிந்திடக் கூடாது. கட்டில் எதற்கு மெத்தை எதற்கு பத்திக் கொள்ளுமே. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுதிந்த மெழுகுவர்த்தி அணைத்துவிட யாருமில்லை, அணைப்பதற்கு காத்துமில்லை. மனம் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாது, உடல் நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாது.
காற்றுக்கொரு மாடி இல்லே குடிசை இல்லே காதலுக்கு ராஜன் இல்லே ரவுடி இல்லே காற்றுக்கொரு மாடி இல்லே குடிசை இல்லே காதலுக்கு ராஜன் இல்லே ரவுடி இல்லே மனித இனம் முழுவதற்கும் இயற்கை தந்த பொது உடைமை மனப்பசியா உடற்பசியா இனப்பசியா துணை பசியா கேள்வி இல்லே பதிலும் இல்லை கேட்பதற்கு யாரும் இல்லை இரண்டும் இல்லை ஒன்றும் இல்லை இணைவதற்கு தடையும் இல்லை இன்பம் முழுதும் கொட்டி கிடக்கு அள்ளிக்கொள்ளவா ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுது இந்த மெழுகுவர்த்தி அணைத்து விட யாரும் இல்லை அடைப்பதற்கு காத்தும் இல்லை மனமும் மெழுகுதான் இங்கே உருகி உருகி ஓடாதோ உடலும் நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாதோ ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுது இந்த மெழுகுவர்த்தி தல உங்களை வந்து டேய் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும்டா. நான் கட்டிக்கன்னு ஆசைப்பட்ட பொண்ணு வேற பக்கம் கல்யாணம் ஆகி போச்சுன்னு சொல்ல வரியா? ஆமா தல, உன் கன்னத்துல கை வச்சால அந்த ராணி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தல. உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன்? அங்க என்னன்னா நடக்குது எல்லா விஷயம் என்னோட சொல்லுன்னு சொன்னல. அடுத்தவன் சொல்லி நான் கேட்கற அளவுக்கு நான் என்னடா இன்னொரு தர இது மாதிரி தப்பு நடந்துச்சு ஏண்டா என்ன மீறி அந்த ராணி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்குடா தகுதி இருந்துச்சு? காடே கதின்னு கிடந்தானே அந்த காட்டு பையன் ரவி தான் தல. பாண்டி அவளை சும்மா விடக்கூடாது பாண்டி. அவ தாலி கயிறு ஈரங்காயிரத்துக்குள்ள அவளுடைய ஈரக்குள்ளையே அறுக்கணும் பாண்டி. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்துக்கு காரணமான என் மாம வேதாச்சலம் அவனை வேரோட வெட்டு நின்றா. டே மலை, அவ ஒண்ணு கிணத்த மீனுக்கு இல்லடா, தூண்டி போட்டவனை ஈஸியா பிடிக்கிறதுக்கு. அவ ஆத்து மீன், அவ வலை போட்டு தான் பிடிக்கணும். புரியுது பாண்டி, புரியுது. என்ன தெருவில் போற நாயின்னு சொல்லிட்டாளா பாண்டி? தெருவில் போற நாயின்னு சொல்லிட்டா. அவளை சும்மாவே விடக்கூடாது. டேய் மலை, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டானடா. அது மாரி தான் பொறுமையாத்தான் அந்த ராணியோட விஷயத்துல நாம கை வைக்கணும். நீ சொல்ற பாண்டி, ஆனா என்னால பொறுத்துக்கவே முடியல. டேய் மலை, வானத்துல இடி இறங்குதே இடி, அது கூட நேரம் பார்த்த தடை இறங்கும். அது மாரி தான் நேரம் பார்த்து தான் வாழ்க்கையில நாம விளையாடணும், வாழ்க்கையே நாசம் பண்ணணும். டேய் மறுபடியும் சொல்றேன், இதே தவறு மறுபடியும் நடந்துச்சு உன் உசுறு இருக்காது. அவளை இதுக்கு மேலே கண்காணிச்சுட்டே இருந்த தகவல் கொடுக்கல. டேய் இப்ப கல்யாணம் பண்ணி
பாம்பு மாரி பின்னி பழைய போகிறாங்கன்னு நினைக்கிறியா? டேய், அதில் கீரியும் பாம்புமா மாத்துறது நம்மளோட வேலை. தலை என்கிட்ட சொல்லிட்டீல, நான் பார்த்துக்கிறேன் தலை. எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும்ல? ஓகே தலைவா. அப்பா கவிதா கொஞ்சம் நில்லுமா. சொல்லுங்கப்பா. கவிதா, நீ கொஞ்ச நாளாக நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ பாட்டில் போகிற வர, நீ பாட்டில் போகிற வர, என்ன விஷயம்? அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். நான் உன்னை வளர்த்தணும்மா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஏமா மறைக்கிற? மறைக்காம இந்த அப்பா கிட்ட சொல்லுமா. இல்லைப்பா, சின்ன வயசுலேருந்தே நான் உங்கள் பேச்சை மீறினதில்ல, அதான். ஏமா தயங்குற? உனக்கு ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்பா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, உடனே எனக்கு கல்யாணம் தேவையா? ஏமா, உன்னை வளர்த்து படிக்க வச்சவன் ஆளாக்கணுவன் நான். இந்த அப்பாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்காத அண்ணா நினைக்கிறது தப்பாம்மா? இல்லைப்பா, நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆளு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் தப்புன்றேன். சின்ன வயசுலேருந்தே எந்த குறையும் இல்லாமல் வளர்த்துட்டீங்க, ஆனால் வாழ போகிற என் வாழ்க்கையில் இப்படி குறை வைக்க நினைக்கிறீங்களே. கவிதா, கவிதா, உனக்கு ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதவனுக்கு மொண்டியா முடக்கிறியா மோக்கறையா இருக்கிறவனுக்கு கட்டி கொடுக்க நான் ஆசைப்பட மாட்டேன். இந்த ஊர்லேயே ஒரு பெரிய கோடீஸ்வரன் தான் உன்னை கட்டிக்கு போகிறோம்மா. அப்பா காசு பணம் இருந்தால் நிம்மதியாக வாழ முடியுமா? இங்கே பாருப்பா, அரை வயிற்று கஞ்சியாக இருந்தாலும் ஆளுக்கு பாதி குடிச்சிட்டு ஒரே போர்வையில் தூங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையில் தான்ப்பா நிம்மதி இருக்கு. அப்படியெல்லாம் கவிதா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அவர் இருக்கிற வசதி வாய்ப்புக்கு உன்னை நல்லா பார்த்துக்குவாருமா. அப்பா வார்த்தைக்கு வார்த்தை அவர் வசதியாக இருக்காருன்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் அவர் நல்லவரா கெட்டவரான்னு உங்களால் சொல்ல முடியுமா? சரி கவிதா, நான் என்றைக்குமே சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. நேரடியாகவே கேட்குறேன். யார் பையன், யார் என்ன வேலை செய்கிறாரு, என்ன படிக்கிறாரு, என் அப்பா அம்மா யார், கொஞ்சம் சொல்லுமா. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? கவிதா, இந்த காலத்து பொண்ணுங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியாத எப்படி கவிதா இருக்க முடியும்? ஆனால் யாரை விரும்புகிறேன்னு கொஞ்சம் சொல்லுமா. அவர் பேரு ராஜா. நானும் அவரும் ஒரே காலேஜில் படித்தோம், பக்கத்து ஊர் தான்ப்பா. சரிம்மா, அவங்கள முறைப்படி பொண்ணு கேட்க சொல்லுங்கம்மா. நான் பக்கத்து ஊர் வரையிலும் மணிவாசக வீட்டு வரையிலும் போகணும். நான் வரம்பா எந்த கோட்டர் கடையிலையா கிடைக்குதா தெரியல, எந்த வேலாய கடையில கிடைக்குதா தெரியல. நான் போயிட்டு வரம்பா. கொடுத்த வட்டி பணத்துக்கு சரிப்பா, ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க பாப்பா. சரிப்பா. ஏண்டா டேய், எப்போ பார்த்தாலும் இந்த பால் குடிச்சே தான் தொலைவியா? டேய் டேய், வாய் விட்டு ஆடுறா. அவள் எங்கே போயிருப்பா? அவளால் தான் அவன் கெட்டு குட்டிச்சோராகி போயிட்டான். பால் கொடுக்காதலா பாலை கொடுத்து ஒரு பல்லாவது முளைச்சிக்கிறா வக்கால் வலிக்கு இவனுக்கு. ஒரு பல்லு கூட முளைக்கல. நேற்று பள்ளிக்கூடம் கொண்டு போய் விட்டுனேன். வாத்தியாரு என்ன சொன்னா? டேய் டேய், நான் கேட்கறது ஏதாவது சொல்றியாடா? வாத்தியாரு நேற்று என்ன சொல்லி கொடுத்தாங்க? 1 2 3 4 5 6 7 October December November. What is your name? 24. அட இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா? ஏன்னா இதுக்காக உனக்கு மாசம் 5000 கட்டி ஒன்று பள்ளிக்கூடம் படிக்க வைக்கிறேன்.
ஏண்டா டேய் டேய் வாயை விட்டு ஆடுறா. அவன் எங்கடா போயிருப்பா? வாடா வாடா, உனக்கு வேற பால் குடிக்க தெரியாது, அவளை காணோம். நானாவது உனக்கு பால் ஊட்டுறேன். என்னையா பண்ணிட்டு இருக்கற? நாசமா போறவனுங்கள கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்குதாயா? அங்க டீச்சரு நேராஜி நான் பள்ளிக்கூடம் வலின்னு என்னை வந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா. நீ என்னையா பண்ணிட்டு இருக்கற? அவனுக்கு ஏலா பையன் பால் கழுவும் போது பாத்துக்கிட்டு இருக்க முடியும், நீயே இங்கே பூந்து போயிட்ட. பால் குடி நானு, நீ ஏன் அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கற? உன்னை காணமுன்னு தான் நான் பால் டப்பாவையாவது எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா அவன் ஜப்பியே களைச்சு போயிட்டான். அவனுக்கு பாலை கொடுக்காதையா, கொடுத்தா ஸ்கூல்ல போய் டீச்சர் ராவடி பண்றான். ஐயா டீச்சர் எனக்கு பால் வேணும் பால் வேணும், யா இப்படி பண்ற? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என்னடா பண்ற மாதிரி இருக்கா? ஏயா இந்த பால் டப்பாவே இப்படி வளைஞ்சு போய் இருக்குது, தொங்கி போயிடுச்ச. உனத்துல இத்தனை வருஷமா குடிக்கிறானு இப்படி தொங்கி போயிடுச்சுன்னு என்ன பண்ணுவ? வாய மூடிட்டு அவனை கெடுக்கிறதே நீ தான் ராசா. நான் அப்பயே சொன்ன பால் கொடுக்காதுன்னு, என் பேச்ச கேட்டியா? ஆம்பளை பையனுக்கு பால் கொடுத்தா தான் நாளை மின்னி போய் பாடுபடுவான். உன்ன மாதிரி தத்தியா இருக்க சொல்றியா? பாவம் ராசா. என்ன பண்ற? எங்க 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 இந்த பக்கம் சாயிர அப்படி ஏத்தி போடுவ, ஏத்தி பாத்துக்கோ. சரி பள்ளிக்கூடம் மணியே என்ன சொல்லி கொடுத்தாங்க டீச்சரு? 1 2 3 4 5 இது தவிர வேற எதுவுமே சொல்லி கொடுக்கலையா? அதான் சொல்லி கொடுத்தாங்க. சரி வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? ஏபிசிடி ஒப்பந்தாடி. என்னையா அதான் சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ அப்போ அது மாயா கம்மாலன் இருக்குது. அடச்சி மரியாதையா சொல்ற, பள்ளிக்கூடத்துக்கு ஒழுக்கமா போவியா போக மாட்டியா? ஏய் பையனை அடிக்காதடா, குழந்தை பாவம் அழுவுதில்ல. நீ அழுவாதடா இந்த பால். ஏ 7 கழுத வயசாயிருச்சு, அவனுக்கு இன்னும் பால் கொடுத்துட்டு இருக்கிற நீ நீ இப்படி உசுர எடுக்கிற? முடியா போட்டு பள்ளிக்கூடத்துக்கு. குடி. ஐயோ சொன்னா கேட்கணும். நல்ல பிள்ளை இல்ல, நல்ல பிள்ளை சொன்னா கேப்பா. அம்மா மடி ஏலா என்ன ஒரு நாளாவது இப்படி தூக்குனியா? இக்கத்துல ஏறணும். இப்ப நீ என்ன பண்ண? அம்மா பால் குடிக்க. என்னது? பால் குடிக்க. வாடா வா. நான் ஒண்ணு தான் பண்ணல, அதையும் பண்ண விட்டு போயிடுவேன். பால் தான் குடிப்பேன். டேய் நேராய் போச்சா, டீச்சர் வேற பேசுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு முதல்ல அனுப்புனால கூட்ற வயசுல இவனுக்கு நான் பால் கொடுக்கணுமாமா? மக்களே இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்க. டேய் மரியாதையா சொல்றேன், ஒழுக்கமா பள்ளிக்கூடம் போகணும். சரியா? அடம் முடிக்காம போகணும். சரி போறோம். சரி இங்க பாரு, அடம் முடிக்காம போனீனா குச்சி முட்டை குரு ரெடி வாங்கி தரணும். நம்ம சரி அம்மா பேச்சு கேப்பியா இல்லையா? கேட்டா என்ன பண்ணுவேன்? கேட்டா நான் எல்லாம் பண்ணுவேன். என்ன எல்லாம் பண்ணுவியா? அவன் விட்டா பண்ணி விட்டு போயிடுவாளா? ஏழாத்தா கப்போர் பண்ற பண்ணுவான். நல்ல பையன், நீ எல்லாமே பண்ணுவ. இப்போதைக்கு பள்ளிக்கூடம் போட மவராசனா இருப்பியாமா. உனக்கு ஒரு கும்பிடு, உன் காலுக்கு ஒரு கும்பிடு. எனக்கு ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கொடு. குச்சி மிட்டாய் வேணுமா? அது உங்க அப்பா கிட்ட போய் வாங்கி சப்பிட்டு கடை. குச்சி மிட்டாய் வச்சிருக்கிறேன். டேய் வாடா முதல்ல உன்னை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விடுறேன். வாய குச்சி மிட்டாய் கேட்கற சப்ப கொடுத்துட்டு போயா? டேய் அடுத்த ஜாப் வச்சுக்க தர மாட்டேங்கிறான். ராஜா இங்க கொஞ்சம் வாங்களே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும். என்ன கவிதா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? அட வாங்கன்னு சொல்றேன்ல. என்ன கவிதா விஷயம்? காது கொடுங்க. என்ன கவிதா?
கேட்டால் கூட தரமாட்டேன், இப்போ தாராளமாக வாரி வழங்குற. ராஜா, இனிமே நம்ம காதலுக்கு எந்த தடங்களுமே இல்ல. எங்க அப்பா நம்ம காதலுக்கு சமைச்சார். என்ன கதை சொல்ற? உங்க அப்பா சமைச்சிட்டாரா? ஆமா. சரி, உங்க வீட்ல சம்மதிச்சிட்டாங்களா? கவிதா, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சா தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னது பயமா? இத சொல்ல கூட பயப்படுற நீ எல்லாம் எதுக்குடா என்ன காதலிச்ச? கவிதா, கொஞ்சம் பொறுமையா இரு. கூடி சீக்கிரமே எங்க அம்மாட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஆமா ஆமா, நீங்க சொல்லி உங்க அம்மா சம்மதிச்சு நம்மளுக்கு கல்யாணம் நடந்து அதுக்குள்ள நான் கிளவி ஆயிடுவேன். கவிதா, அப்பெல்லாம் நீ நினைக்காத கவிதா. கிளவி ஆக மாட்டேனா? உடனே அம்மாட்ட சொல்லி கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ப்ராமிஸ்? சாரி, ப்ராமிஸ். ராசாத்தி அம்மனசுக்குள்ளே இந்த ராசாவின் நினைப்பிருக்கு. ராசாவே உன் மனசுக்குள்ள இந்த ராசாத்தி நினைப்பிருக்கு. நினைவின் சுகமொரு பூமழை தினமும் வளர்க்குது ஆவலை. அதை நேரில் கூற ஓடி வந்தேன். ராசாவே உன் மனசுக்குள்ள இந்த ராசாத்தி நினைப்பிருக்கு. என்னுடைய ராஜ்யம் காதல் சபை சம்மதித்த சாட்சியம். மக்கள் மனம் மன்னன் இவன் காவலே, அன்றும் இன்றும் அன்பு தெய்வம் காவலே. மகராணி என் மகராணி மண்ணில் வந்த மின்னல் இவள் தானே. ராசாவே உன் மனசுக்குள்ள இந்த ராசாத்தி நினைப்பிருக்கு. விரல் ஒன்று தீண்டாமல் செதுக்கிய சிலையோ, செல்ல கிளி இவள் மலர் கூந்தல் கருங்கடல் அலையோ. உன்னழகில் என் விழிகள் ஏங்குதே, உள்ளத்துக்குள் ஆசை வந்து சீண்டுதே. தென்றலுக்கு வாசம் தரும் பூவனம் தேவி இவள் தெய்வம் தந்த சீதனம். மனம் போல சுகவாழ்வு சொந்தம் சொல்லி வந்துருச்சு ராசா. ராசாத்தி நம் மனசுக்குள்ளே இந்த ராசாவின் நினைப்பு
மனசு